அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு கோயில்ல ஒரு 10 பேர் சாமி முன்னாடி நின்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு கோயில்ல கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. அதனால ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. திடீர்னு சாமி அவங்களுக்கெல்லாம் காட்சி குடுக்குறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. சாமிய பார்த்துட்டோம், சாமிய பார்த்துட்டோம்ன்னு சொல்லிட்டு எல்லாம் கூச்சலிட்டு, இந்த மாரி சாமிட்ட இன்னைக்கு என்ன நான் வர வேணுமோ அது எல்லாம் கேட்டுறணும் இன்னைக்கே. இன்னைக்கே எல்லாம் வாங்கிரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாத்தி மாத்தி அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாமி சொல்றாங்க, "சரி உங்களுக்குலாம் என்ன வரம் வேணுமோ சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த வரம் தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் இருக்க ஆள் கேட்கறாங்க, "சாமி இந்த மாரி நான் 10 தலைமுறைக்கே வச்சு அனுபவிக்கிற மாரி எனக்கு பணம் வேணும்னு" சொல்றாங்க. சரி இந்த வரத்த நான் உனக்கு குடுக்குறேன்னு சொல்லி குடுத்துட்டாரு. 2வதா இருக்கவங்க கேட்குறாங்க, "எனக்கு மாட, மாளிகை, தங்கம், வைரம் எல்லாமே வேணும்னு" கேட்குறாங்க. அதையும் குடுத்துட்டாரு. 3வதா இருக்கிறவங்க "சாமி இந்த மாரி உலகத்திலேயே எது பெரிய பதவியோ அந்த பதவிய எனக்கு குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் குடுத்துட்டாரு. அது மாரி ஒவ்வொருத்தரா கேட்டு, கேட்டு, கேட்டு கடைசியா 10வது ஆள் வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, "சாமி எனக்கு உலகத்திலேயே இருக்கிற சந்தோஷம்லாம் எனக்கு கிடைக்கிற மாரி, மனநிறைவோட நான் இருக்கிற மாரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாரி எனக்கு வரம் குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்கலாம் கேட்குறாங்க, "என்னப்பா இதெல்லாம் ஒரு வரமா? இதெல்லாம் போய் யாராவது கேட்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க எல்லாரும். அப்ப சாமி சொல்றாங்க, "உங்களுக்கு தான் வரம் குடுத்தாச்சு. எல்லாரும் கிளம்பி போங்க வெளிய" அப்படின்னு சொல்றாங்க. ஓகே எல்லாரும் கிளம்பி வெளிய போய் நிக்கிறாங்க. அப்ப சாமி சொல்றாங்க, "10வது ஆள் மட்டும் இங்கேயே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்கலாம் போயிட்டாங்க. 10வது ஆள் இங்க இருக்கிறத நான் பார்த்தோனோ, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கன்ஃப்யூஷன் ஆயிருச்சு. ஒருவேளை சாமி இவங்களுக்கு மட்டும் பெரிய வரமா எதோ குடுக்க போறாங்களோ? நம்மளுக்கெல்லாம் குடுத்தத விட பெருசா எதோ குடுக்க போறாங்களாட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழப்பத்துல நின்னுட்டு இருக்காங்க வெளிய. மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. என்னவா இருக்கும்? அந்த வரம் என்னவா இருக்கும்? எதுக்காக அவங்கள மட்டும் தனியா நிக்க சொல்லியிருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துலயே அவங்களுக்கெல்லாம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பொறாமை குணம் வந்துருச்சு. நமக்கு கிடைக்காத ஏதோ அவனுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாமி அ அந்த 10வதா இருக்கிற ஆள், "நீ இங்கேயே இரு நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சாமி கொஞ்சம் அந்த பக்கம் போயிருக்காங்க. அப்போ அந்த 10வது ஆள் ரொம்ப அமைதியா, மனநிறைவோட அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் தேவையில்லாத எதுவும் கேட்கலையே, நம்மளுக்கு பணம், காசு இந்த மாரி கேட்கல. நம்ம கேட்ட சந்தோஷம், மனநிறைவு தானே கேட்டோம். அதனால மனநிறைவோட நிக்கிறாங்க. கடவுளே நம்மகிட்ட பேசணும்னு சொல்றாங்களே, அப்ப அதுதான் எனக்கு பெரிய மனநிறைவான சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுள் வராரு. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி அவர் தலையில கை வச்சு, "அ உனக்கு நீ கேட்ட வரத்த நான் குடுக்குறேன். நீ எப்பவுமே இந்த மனநிறைவோடையும், சந்தோஷம், மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உனக்கு மட்டும் இல்லாம, உன்னோட தலைமுறைக்கு எல்லாத்துக்குமே எப்பவும் கிடைக்கிற மாரி நான் உனக்கு ஒரு வரம் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. அந்த வரத்தையும் குடுத்துட்டு சாமி மறைஞ்சுட்டாங்க. அப்போ அந்த 10வதா இருக்கிற ஆள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த விஷயம் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன். அந்த விஷயம் எனக்கு கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன். அப்படின்லாம் இல்லாம, நம்மளுக்கு கிடைச்சிருக்க விஷயம் எல்லாமே நல்ல விஷயம் தான். நம்மளுக்கு கிடைச்சது எல்லாம் மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு மகிழ்ச்சியும், சந்தோஷமும் மட்டும் தான் நம்மள சேரும். அத விட்டுட்டு நம்ம எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு குழப்பிட்டு, இது சரியில்ல, அது சரியில்ல அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு சேரும். அதனால நம்ம அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருச்சு. நாம ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த உலகத்திலேயே நாம தான் சந்தோஷமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைச்சோம்னா, நம்மளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நம்மளும் ரொம்ப நல்லா இருப்போம். நம்மள சுத்தி எல்லாரும் நல்லா இருப்பாங்க, ஹேப்பியா இருப்பாங்க. எல்லாரும் ஹேப்பியா இருங்க. தேங்க் யூ.